ஸோ இந்த முரண்பாட்டில் தான் திமுக வண்டி ஓடுது. ஏன்னா மீடியா 90% திமுக காலடியில் கொத்தடிமையாக உட்காந்துருக்கு. எதிர்கட்சிகளுக்கு புத்தி இல்லை, இமேஜினேஷன் இல்லை. லட்டு மாதிரி எவ்வளோ விஷயத்தை கையில் கொடுத்தாலும் எதிர்கட்சிகளால் அதை உபயோகப்படுத்திக்க முடியல. நேற்று டிஜிபி அப்பாயின்மெண்ட்டில் ஒரு பெரிய குளறுபடி நடந்திருக்கு, கேலி கூத்து நடந்திருக்கு. 9 ஆஃபீஸரில் 8 சீனியர் ஆஃபீஸரை விட்டுட்டு சீனியாரிட்டியில் 9ஆவதாக இருக்க ஒரு அதிகாரியை தூக்கி பொறுப்பு டிஜிபியாக போடுறாங்க. பொறுப்பு டிஜிபி போடக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு இருக்குது. அதை கொஞ்சம் கூட மதிக்காமல் காற்றுல பறக்க விட்டுட்டு போடுறாங்க. அண்ணாமலை ஒருத்தர் தான் அதை நேற்று பேசுகிறாரு புள்ளி விவரத்தோட. ஒரு கட்சி இன்னைக்கும் பேருக்கும் பேசல. அவர் நேற்று பேசும்போதே சொல்றாரு, இந்தியாவில் தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் வாய் திறக்கலன்னு. அவர் சொல்லி 24 மணி நேரம் ஆகுது, இன்ன வரைக்கும் அவனும் வாய் திறக்கல. எதிர்கட்சியெல்லாம் மொத்தமாக கொலாப்ஸ் ஆகி கிடக்குதுங்க. மீடியா 1-2 விரல் விட்டு எண்ணக்கூடிய மீடியாவை தவிர மற்றதெல்லாம் திமுக காலடியில் கொத்தடிமையாக உட்காந்துருக்குது. எவ்வளோ பெரிய இஷ்யூஸ் இது. டிஜிபி 8 பேர் டிஜிபி சீனியாரிட்டியை பைபாஸ் பண்ணி 9ஆவதாக ஒரு ஆளை பொறுப்பு டிஜிபி நீ போடுற. பொறுப்பு டிஜிபி போடக்கூடாதுன்னு ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குது. காற்றுல பறக்க விடுறீங்க. இதை கேள்வி கேட்க எதிர்கட்சிகளுக்கு துப்பு இல்லை. இதே நீங்கள் எடப்பாடி பீரியட் நடந்தால் திமுக இன்னைக்கு தமிழ்நாடு பூரா ஸ்தம்பிக்க வச்சிருக்கோம். ஒரு தொலைக்காட்சி இன்னைக்கு விவாதத்துக்கு எடுக்கல. ஏன் தயங்குறாங்க சார்? இப்போ பின்னாடி பிஜேபி மாதிரி ஒரு கட்சி சப்போர்ட்டுக்கு இருந்தும் ஏன் தயங்குறாங்க? எந்த விஷயத்தையும் என் கையில் எடுக்க மாட்டாங்க. புத்தி இல்லை, பிஜேபிக்கு சுத்தமாக புத்தி இல்லை. அண்ணாமலை இருந்த வரைக்குமாவது ஏதோ 4 விஷயம். இப்போ இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூ அவர் தான் பேசியிருக்காரு, டிஜிபி இஷ்யூ அவர் தான் பேசியிருக்காரு. இன்னைக்கு டிஎன்பிசியில் நடக்கிற பிரச்சனைகளை பேசியிருக்காரு. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உண்மையான எதிர்கட்சியாக இன்னும் சொல்ல போனீங்கன்னா அண்ணாமலை தான் இந்த நெரேட்டிவை செட் பண்ணுறாரு. மற்றவங்க யாரும் அதை பண்ண முடியல. அவரு தூக்கிட்டானுங்க. உடனே நான் அண்ணாமலை ஆதரவாளர்னு பேசுவானுங்க. நான் இஷ்யூவை பேசுகிறேன் சார். அரசாங்கத்தோட குறைகளை பற்றி பேச மாட்டேன், தொடமாட்டேன்றது என்ன மாதிரியான அறிவு நேர்மை? ஒரு தொலைக்காட்சி நீங்கள் டிஜிபி விவாதத்தை எடுத்தானா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை. நீங்கள் மத்தியானம் 3 மணி வரைக்கும் பேசிகிட்டு இருக்கோம். ஒருத்தர் கூட எடுக்கலங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். இன்ஸ்டிடியூஷனல் டேமேஜுங்க. தெளிவாக சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் இருக்குது. நீ 3 மாதம் மேலே லிஸ்ட் அனுப்பணும், அதுலேருந்து தான் போடணும்னு. 8 டிஜிபியை தூக்கிட்டு 9ஆவது இருக்க டிஜிபியை நீ பொறுப்பு டிஜிபியாக போடுற. யூனிஃபார்ம் சர்வீசஸில் ஜூனியருக்கு சீனியருக்கு சல்யூட் அடிக்க சீனியருக்கு மனம் வெதும்பிடுவான், தெரியும்ல. நீங்கள் ஒரு சிவிலியன் சர்வீஸில் ஐஏஎஸில் சீஃப் செக்ரட்டரிக்கு 3 படி கீழே இருக்க அதிகாரி மேலே போட்டால் கூட பெரிய குளறுபடி வராது. ஆனால் ஐபிஎஸ்சில் போட்டிங்கன்னா பெரிய பிரச்சனை வராது. வித்தியாசமான வேலை அது. யூனிஃபார்ம் சர்வீசஸ் மிலிட்ரிலையும் போலீஸ்லையும் நீ அந்த மாதிரி விளையாட முடியாது. விளையாடுறாங்க. இதை கேட்காதில்லை. விளையாடுறது கூட தப்பு, விளையாடுறது கூட இப்போ இஷ்யூ இல்லை. அதை ஒருத்தனாலையும் பேச முடியல. அண்ணாமலை கரெக்டாக சொன்ன மாதிரி யாருமே அதை பேசலைங்க. இன்ஸ்டிடியூஷனல் டேமேஜுங்க அது. நாளைக்கு அடுத்து வரவன்லாம் பொறுப்பு டிஜிபி அப்பாயின்ட் பண்ணுற புது கல்ச்சரை ஆரம்பிச்சுட்டு வச்சுட்டாங்க. அப்போ இந்த இடத்துல எதிர்கட்சியாக எடப்பாடி என்ன பண்ண போறாரு, எவ்வளோ பேச போறாரு? அது சார், ரீசெண்டாக மூப்பனார் அவர்களுடைய நினைவு நாள் அன்னைக்கு அண்ணாமலை அவர்களும் ஒரே ஸ்டேஜில் எடப்பாடியோட பக்கத்துலேயே அமர்ந்திருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் ரீசெண்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு பிஜேபி தொண்டரோட கடமை எடப்பாடி பழனிசாமி அவர்களை 2026 தேர்தலில் முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க சார்? ஆமாம், அவருக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தம் நீங்கள் கூட்டணியை உடைப்பது மாதிரி எதுவும் பேசக்கூடாது என்பது, அது திறம்பட செய்கிறாரு. பட் கீ கொடுத்து பேசுகிறாரா, தானா சுயம்பா பேசுகிறாரா, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லைங்க. அவர் ஒருத்தராவது பேசுகிறாருங்க. டிஜிபி நியமனத்துலலாம் பாயிண்ட் பை பாயிண்ட் அவர் அழகாக பேசுகிறாரு. அதை நயினார் நாகேந்திரனுக்கு பேசக்கூட முடியலையாங்க. நயினார் நாகேந்திரன் தமிழ்நாடு பிஜேபி தலைவர் யாருக்குமே தெரியாது. ஒரு மாவட்ட தலைவர் லெவலில் தான் அவர் இருக்கார். இன்னமும் அண்ணாமலை கிடைக்கிற ட்ராக்ஷன் ஏன் நயினார் நாகேந்திரனுக்கு கிடைக்கல? சிம்பிளாக அண்ணாமலையால் நடத்த வேண்டிய பாலிடிக்ஸ் பண்ணுற பாலிடிக்ஸ் நயினாரால் பண்ண முடியல இல்லையா சார்? அண்ணாமலைக்கு பெரிய வரவேற்பு இருக்குது சார். அமித்ஷா அவங்க லாஸ்ட்டாக அந்த மதுரையில் பூத் கமிட்டி மீட்டிங் வந்ததாக இருக்கட்டும், நேற்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் கலந்து கொண்ட அந்த விழாவாக இருக்கட்டும், அண்ணாமலைக்கு ரொம்ப பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குது பிஜேபி தொண்டர்கள் மத்தியில். ஆமாம், ஆனால் இப்போ நயினாருக்கு என்ன இருக்குது? 4 பேர் கேட்டான்ல, மக்கள் மத்தியில் ஒரு மரியாதை இருந்தில்ல. தமிழ்நாடு பிஜேபி தலைவர் பேசுகிறாருன்னு மீடியாவில் பேஜ் 1ல் வந்து இல்லை. இப்போ நயினார் நாகேந்திரன் உள்ள 9ஆம் பக்கத்தில் இருக்காரு. ஸோ எதிர்கட்சி கொலாப்ஸ். திமுகவோட மிகப்பெரிய பலம் தமிழ்நாட்டோட பலவீனம். நம்ம பல முறை பேசின மாதிரி ஸ்டாலின் இஸ் த மோஸ்ட் லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர். எதிர்கட்சிகளே இல்லைன்னா அது ஆளுங்கட்சிக்கு ரொம்ப பலம், ஆனால் ஜனநாயகத்துக்கு பலவீனம், மிக மிகப்பெரிய பலவீனம். வலிமையான எதிர்கட்சி தான் ஜனநாயகத்தோட பாதுகாவலன். அரசாங்கங்களிடமிருந்து மக்களை பாதுகாப்பது எதிர்கட்சிகளும் மீடியாவும் மட்டும்தான். இன்னைக்கு என்னென்னமோ நடக்குது. இது தமிழ்நாட்டுக்கு நல்லதா?